யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். தேசமெங்கிலேயும் 210 மிஷனரிமார் சுமார் 25 மாநிலங்களில் 168 பணிமையங்களை அமைத்து 138 விதமான ஜாதிகளுக்கு பரலோகம் செல்வதற்கு இயேசுவே வழி என்று சொல்லி தெளிவாக அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் என்று சொல்லி நம்முடைய அண்டை நாடு மக்களுக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கிறோம். தேவனின் கிருபையினாலே இதுவரையிலேயும் 46 கிராமங்களிலே ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஒரு 15 இடங்களில் கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 92 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு இடங்கள் காத்திருக்கிறது. அருமையானவர்களே, பொருத்தனையோடு கர்த்தருக்கு என்று சொல்லி ஆலயம் கட்ட எழும்பி வரும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்கிறேன். அருமையானவர்களே, தேசம் எங்கிலேயும் நம்முடைய விசுவாச குழந்தைகளுக்கு என்று சொல்லி 7 இடங்களில் விடுதி வைத்து 448 குழந்தைகள் இந்த விடுதிகளில் தங்கியிருந்து படித்து வருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்வுகள் ஒவ்வொரு வியாழக்கிழமை இப்படி 8:30 மணிக்கு வருகிறது போல ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு 7:45 மணிக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமையிலே காலை 6 மணிக்கும் பின்பு இரவு 1:30 மணிக்கு இந்த நிகழ்வுகள் வருகிறது. உங்களுடைய நண்பர்களை பார்க்க சொல்லுங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த கடைசி காலங்களில் மிஷனரி பணியில் ஈடுபட வேண்டியது அவருடைய பொறுப்பு. மிஷனரி பணியில் ஈடுபடவில்லை என்றால் தரிசனம் இல்லாமல் ஆகிவிடும். தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போய் விடுவார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த தரிசனத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த மிஷனரி தரிசன செய்தி நம்முடைய தேசம் எங்கில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் எல்லா கிறிஸ்தவ வீடுகளுக்கும் செல்ல வேண்டும். ஆகவே என் அன்பானவர்களே, இந்த நிகழ்வை இன்னும் அதிகமாக செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஒரு தொலைக்காட்சி நிகழ்வுக்கு 5000 ரூபாய் ஸ்பான்சர்ஷிப் வாங்குகிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரே என்றால் ஒரு ஆண்டுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்கலாம், ஒரு மாதத்துக்கு நீங்கள் பொறுப்பெடுக்கலாம். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு மாதமும் ஆத்மாவை தேடி என்று சொல்லி வெளியிட்டு கொண்டிருந்தோம். மத்திய அரசு நமக்கு ஆத்ம சவால் என்று சொல்லி அனுமதி தந்திருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு மாதமும் ஆத்ம சவால் என்கிற அந்த பத்திரிகை வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவரை சந்திக்கிறதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு இந்த பத்திரிகையை அருமையானவர்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். தரமான செய்திகள் இருக்கும், ஜப குறிப்புகள் இருக்கும், நல்ல ஆலோசனைகள் இருக்கும். படியுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அனுப்பி வைக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த இயக்கத்தில் பணி செய்கிற மிஷனரிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் ஸ்பான்சர்ஷிப் வாங்குகிறோம். ஆதிவாசி குழந்தைகளுக்கு ஒரு பகுதி 600, முழுமையாக பொறுப்பெடுக்க 1200, மிஷனரி குழந்தைகளை பொறுப்பெடுக்கிறதற்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். அருமையானவர்களை, ஆலயம் கட்டுவதற்கு பக்க ஆலயம் 7 லட்சம், சற்று சிறிய ஆலயம் 5 லட்சம், கச்சா ஆலயம் 3 லட்சம், 2 லட்சம் என்று சொல்லி கட்டுகிறோம். ஆலயம் கட்டுவதற்கும் எழும்பி வாருங்கள். நம்முடைய குடும்ப சொத்தை பிரிக்கும்போது, நம்முடைய பிள்ளைகள் நல்ல வேலையில் இருக்கும்போது, வேலையிலிருந்து ஓய்வு பெறும் பொழுது, நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்கள் நடக்கும்போது கர்த்தருக்கு என்று சொல்ல ஏதாயாலும் பொருத்தனை பண்ணுங்கள். சமீபத்தில் ஒரு அண்ணன் அவரை திடீர்னு ஃபோனில் கூப்பிட்டாங்க. அண்ணன், என்னுடைய மகனுக்கு திருமணம் நடந்தது, அந்த திருமணத்தில் வந்த மொய் பணம் அவ்வளத்தையும் கர்த்தருக்கு என்று ஆலயம் கட்டுவதற்கு எடுத்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி சுமார் 1,87,000 ரூபாய் அருமையானவர்களை ஆலயம் கட்டுவதற்கு என்று கொடுத்து கடந்த 2 மாதத்திற்கு முன்பு பஞ்சாப் மாநிலத்தில் அவர்கள் குடும்பமாக வந்து அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த இயக்கத்தில் இணைந்து மிஷனரியாக பணியாற்றுவதற்கு இன்னும் 340 அப்ளிகேஷன் எங்களுடைய தலைமை அலுவலகங்களிலே காத்திருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு மிஷனரியை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறது மூலம் ஒரு கிராமத்தையே நீங்கள் மாற்றுகிறீர்கள் என்று பொருள். அருமையானவர்களே, அது மாத்திரல்ல, உங்கள் சார்பில் ஒரு 1000 பேருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவை சந்திக்கும் போது வெறுங்கையோடு நம்ம யாரும் சந்திக்கக்கூடாது. ஒரு கூட்ட ஆத்மாக்களோடு ஆண்டவரை சந்திக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேசத்தில் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி லூக்கா 15:10 எழுதியிருக்கிறது. இந்த மாபெரும் மகிழ்ச்சிக்கு
ஆண்டவரே என்னை பங்காளிகள் ஆக்கும் என்று சொல்லி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த மிஷினரி பணிக்காய் எழும்பி வாருங்கள். நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளும் 99% பணி மையங்களுக்காய் செலவு பண்ணுகிறோம். இந்த பத்திரிகை செலவை தவிர எல்லா பணங்களையும் அப்படியே பணி மையங்களுக்காக அருமையானவர்களே நாங்கள் செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஏவுகிறபடி நடத்துங்கள். இந்த இயக்கத்தை ஸ்பான்சர் செய்வதற்கு எங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதோடு கூட சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM கனரா பேங்க் அக்கௌண்ட் 12 00 35 54 94 90. ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. அருமையானவர்களே, எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. அருமையானவர்களே, இந்த நாளில் ஒரு தேசத்தின் ஒரு பெரிய தேவையை எப்படி நாம் சந்திக்க முடியும்? இதுதான் ஒரு குடும்பத்தின் தேவை. அதை எப்படி நாம் சந்திக்க முடியும்? பொதுவாக ஒரு தேவை என்றாலே ஒரு அங்கலாய்ப்பு வந்துவிடும். ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்போடு கூட ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்கள் என்று ஒரு அங்கலாய்ப்போட வேதனையோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். அருமையானவர்கள், அவர் இப்படி பகிர்ந்து கொள்ள காரணம் என்னென்னா, அன்றைக்கு இஸ்ரவேலின் நாட்டின் அரசர் மரித்து போய்விட்டார். தேசம் தலைவன் இல்லாமல் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாதனால அவர்கள் சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலைகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் யாரை நான் அனுப்புவேன்? ஒருவேளை ஆண்டவர் நேரடியாக செய்திருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு மனித வளங்கள் தேவைப்பட்டுக்குங்க. அருமையானவர்களே, இதே போல தான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக கிடக்கும்போது அந்த பார்வோனுடைய கொடுமை தாங்க முடியாமல் கடவுளேன்னு சொல்லி கதறாங்க. பார்த்துங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்களுடைய உபத்திரவங்களை நான் பார்த்து இறங்கினேன். மோசேனிடத்தில் ஆண்டவர் நீ வா, என் ஜனங்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி கூடும்போது மோசே நிறைய சாக்கு புக்கு சொல்கிறாரு. நான் மந்தவாயி, எனக்கு பேச தெரியாது, அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ கதை சொல்லி பார்க்குறாரு. ஆனால் தேவன் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அன்றைக்கு மோசே ஆண்டவர் வலுக்கட்டமே அனுப்புனார். ஆனால் அங்கே ஏசாயா என்ன சொல்கிறாரு, என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு சேலஞ்சோடு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லும்போது கதிர்கள் அறுவடைக்கு ஆயத்தமாக காத்திருக்கிறது. ஆகவே எஜமான் அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி எஜமானை நோக்கி நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் 2025 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கு. அப்படின்னா நம்ம நாட்டை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யார் எடுத்தாலும் சரி நிம்மதி கிடையாது, யார் எடுத்தாலும் சரி பரலோகம் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கால்நடையாக நடப்பாங்க. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு விமோசனம் கொடுக்குற இயேசு இருக்கிறாரு அப்படிங்கிற பெரிய தேவையை யார் சொல்ல முடியும்? அதை அனுபவிச்சவங்க தானே சொல்ல முடியும். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, இதே மாதிரி ஒரு தேவையில் இஸ்ரவேலின் 12வது அரசன் ஆகாப் என்பவன் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்த காலங்களில் இஸ்ரவேல் நாட்டில் பயங்கர பஞ்சம். பார்த்துக்குங்க. அப்புறம் அவனுடைய மகன் யோராம் அவன் ஆட்சி எடுக்கும்போது இன்னும் கொடூரமான பஞ்சம். இவங்கெல்லாம் இப்படி பொறுப்பில் இருக்கும்போது இப்படி பயங்கரமான பஞ்சம் வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா, தங்களுடைய ஆசை நாய்கள், சொந்த பொண்டாட்டி அவள் சொல்கிறத கேட்டு சீரழிஞ்சவங்க இவங்க. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, ஒரு முறை எசபேல் சொல்கிறா, உனக்கு அவன் நிலந்தானே வேணும், இதுக்கு ஏன்டா நீ துக்கப்படுற? ஐயா, மற்றவங்க நிலத்தை காசு கொடுத்து முறையாக வாங்கணும், அதுக்காக அவனை கொன்னுட்டு நீ அரசன்கிறதுக்காக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தலாமா? அரசன் என்றாலே ஆட்களை கொள்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கா?
என் அன்புக்குரியவர்களே, அப்படி ஒரு காரியத்தை செய்து நாபாலின் தோட்டத்தை எடுத்துக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நாபாலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருக்குப்பா. நாபாலுடைய வீட்டில் என்ன அநியாயத்தை நீ செய்தியோ, இதே யெசபேல், இதே ஆகாபுடைய வீட்டில் ஒரு உயிர் கூட இல்லாமல் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு ஒரு சாபத்தை போட்டார். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலை இருக்கும்போது அரசருக்கோ இல்லையென்று அன்னைக்கு இருந்த மக்களுக்கோ மனம் திரும்புவதற்கான ஒரு எண்ணமே கிடையாது. அருமையானவர்களே, நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். அங்கே 24ஆம் வசனத்திலிருந்து சமாரியாவில் கொடூரமான பஞ்சம், ஜனங்க பசியில் சாப்பிட முடியாமல் பெற்ற குழந்தைகளை சமைத்து சாப்பிடக்கூடிய நிலைமை, கழுத தலையை 80 வெள்ளிக்காசு கொடுக்குற நிலைமை, இப்படி பஞ்சம் அந்த தேசத்தில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு போகும்போது ஒரு நாள் யோராம் அரசர் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் ஒரு அம்மா, ராஜாவே எனக்கு நியாயம் செய்யணும்னு சொல்கிறாங்க. அம்மா என்னமோ பிரச்சனைன்னு கேட்டானோ சொல்கிறாங்க, நேற்றுக்கு என் பிள்ளையை சமைச்சு சாப்பிட்டாச்சு, இன்னைக்கு அவள் பிள்ளை சமைச்சு சாப்பிடணும், ஒழிச்சு வச்சுட்டா, எனக்கு நியாயம் பண்ணுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இவ்வளவு கொடூரமான காரியம் நடந்தும் ராஜாவுக்கோ ராஜாவின் மக்களுக்கோ மனம் திரும்ப வேணுன்ற எண்ணம் வரல. பார்த்துடுங்க என் அன்புக்குரியவர்களே, மாறா அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசியாகிய எலிசாவை கொல்றதுக்கு ஆள் அனுப்புகிறான். அப்படி ஆள் அனுப்பும்போது எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார், அந்த கொலைகாரன் என்னை கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறான், அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி விடுங்க, நாளைக்கு இந்த நேரத்தில் சமாரியாவின் தேசத்தில் சமாரியாவின் வாசலில் ஒலிமுக வாசலில் ஒரு சேக்கலுக்கு 1 மரக்கால் கோதுமை கொடுக்கப்படும், 1 சேக்கலுக்கு 2 மரக்கால் கோதுமை கொடுக்கப்படுங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அருமையானவர்களே, நடக்குமா இந்த காரியம்? அற்புதம் நடக்குமா இந்த காரியம்? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு தேவை. பார்த்துடுங்க அருமையானவர்கள், அன்னைக்கு இருந்த தேவனுடைய பிள்ளைகள் யாரு? ஒரு சாதாரணமான 4 குஷ்டரோகிகள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசித்து பாருங்க. அந்த 4 குஷ்டரோகிகள் ஒருவருக்கு ஒருவர் என்ன பேசுகிறாங்க, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, ஆமாம் இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலின் ஆவியை அவர்கள் பேசுகிறதே நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, இந்த குஷ்டரோகிகளுடைய நிலைமை மகா கொடூரம். ஏன்னா அவங்க பட்டணத்தில் எல்லாரும் பட்டினியாக இருக்கிறதுனால இவங்களும் பட்டினி, பட்டணத்துக்குள்ளே போனாலும் சாவும், இந்த குடிசைக்குள்ளே இருந்தாலும் சாவும். ஆகவே நம்ம ஒன்று செய்வோம், சீரியருடைய இராணுவத்துக்குள்ளே புறப்பட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தீர்மானங்கள் மிக மிக முக்கியம். பார்த்துக்குங்க, கர்த்தருக்காக ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம்னா அந்த தீர்மானத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். ஒருவேளை மிஷினரி ஸ்பான்சர்ஷிப் தீர்மானம் எடுப்பீங்கன்னா, ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு தீர்மானம் எடுப்பீங்கன்னா, என் அன்பானவர்களே, உங்களுடைய தீர்மானங்களில் நீங்கள் உறுதியாக இருந்து பாருங்கள். என் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சொல்லும்போது என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, மிஷினரி பணிக்காக கொடுக்குறவங்க யாரையும் ஆண்டவர் தரித்திரராக விடவில்லை. ஆமாம், கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் நஷ்டம் அடைந்தோர் கஷ்டப்பட்டதில்லை. இதுதான் சரித்திர உண்மை. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, 42 வருஷ காலம் இந்த மிஷினரி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, சமீபத்தில் ஒரு குடும்பத்தை சந்திக்கும்போது அந்த குடும்பத்தார் சொன்ன காரியம், எங்கள் அம்மா 5 ரூபாய் கர்த்தருக்கு கொடுக்கறதுக்காக, மிஷினரி ஊழியங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த நாட்களில் இருக்கிற அந்த மசாலா பெட்டியில் எடுக்கும், அந்த அலமாரியிலேருந்து காலனா பொறுக்கி எல்லாம் சேர்த்து கொடுப்போம். அப்போ ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் மிஷினரிகளை ஸ்பான்சர் பண்ண வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் மிஷினரி ஊழியங்களின் தேவைகளை சந்திக்க வேண்டும், கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த தாயார் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. என் அன்புக்குரியவர்களே, அதே தாயாரோட ஜெபத்தை கேட்டு அவங்க பிள்ளைங்க மூலம் இதுவரைக்கும் 10 ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. பார்த்துக்குங்க, மிஷினரி பணிமயங்களுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க அனுப்பப்பட்டிருக்கு, மாதந்தோறும் மிஷினரிகளை ஸ்பான்சர் பண்ணுறது, ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுன்னு சொல்லி அவ்வளோ உற்சாகத்தோடு செய்கிறாங்க. அருமையானவர்களே, ஒருவேளை அன்றைக்கி அந்த பாட்டிமா ஒரு வறுமையோடு இருந்திருப்பாங்கன்னா இன்றைக்கி அவங்க பிள்ளைங்க ஒருவேளை பிச்சை எடுத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கணும்.
மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கிற தேவன், சந்ததி சந்ததியாக நினைவு கூறுகிற தேவன். பார்த்துக்குங்க என் அன்பானவர்களே, ஒருவேளை கிறிஸ்துவுக்காக நம்முடைய தீர்மானம் என்னங்கிறத யோசித்து பாருங்க. இந்த குஷ்டரோகிகள் என்ன சொல்கிறாங்க? நம்ம இங்கே இருந்தாலும் சாவோம், அங்கு போனாலும் சாவோம். உடனே என்ன பண்ணுறாங்க? சீரியர்களுடைய இராணுவத்துக்குள்ளே போவோம், அங்கே தான் சாப்பாடு இருக்குது, அவங்க உயிரோடு வைத்தால் பிழைப்போம், இல்லை என்றால் சாவோம் என்று சொல்லி ஒரு வைராக்கியமான ஒரு தீர்மானம் எடுத்து அந்த சீரியர்களுடைய இராணுவத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் என்ன பாருங்க, கர்த்தர் ஏற்கனவே சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தையின்படி ஒரு பெரு இரைச்சலின் சத்தத்தை கேட்க பண்ண எல்லா ஜனங்களும் ஓடிவிட்டார்கள். சீரிய அந்த பாளையம் இறங்கியிருந்த இடம் வெறிச்சோடி கிடக்குது. எந்த ஒரு ரூம்குள்ளே போனாலும் சரி, தங்க கட்டி இருக்குது, வெள்ளி இருக்குது, நிறைய சால்வைகள் இருக்குது, துணிமணி இருக்குது, அதோடு நிறைய உணவுகள், நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து நல்லாவே சாப்பிட்டாங்க. பார்த்துக்குங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒழிச்சு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. தங்கத்தை எடுத்து ஜோப்புக்குள்ளே வைக்கிறாங்க, வெள்ளி எடுத்து வைக்கிறாங்க, இருக்கிற சாப்பாடு எடுத்து ஒழிச்சு வைக்காங்க. பார்த்துக்குங்க. அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் அவங்க மத்தியில் ஈடுபட ஆரம்பிக்கிறார். நாம் செய்கிறது நியாயமல்ல. சற்று யோசித்து பாருங்க ஐயா. ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்னு யோசித்து பாருங்க. ஒரு காலத்தில் நம்முடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு யோசித்து பாருங்க. திருநெல்வேலியில் சாரா ட்ரக்கர் என்ற ஒரு காலேஜ் இருந்துச்சு. இந்த காலேஜ் எப்படி வந்துச்சு? ஏமி கார்மைக்கல் அம்மையார் அது இந்தியாவில் உள்ள நிகழ்வை லண்டனில் போய் சொல்கிறாங்க. நிறைய வாலிப பிள்ளைகள் விபச்சாரிகளாக இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவை கோயிலில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. இந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தா மாத்திரம் அவங்களை காப்பாற்ற முடியும். ஆகவே வாலிப பெண்களுக்கு என்று சொல்லி கல்லூரி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம அந்த தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அன்னைக்கு அந்த சர்ச்சில் அது பின்னால் உட்கார்ந்துட்டு இருக்காங்க சாரா. 2 காலம் கிடையாது. அன்னைக்கு தீர்மானம் பண்ணாங்க, நான் இந்த காலேஜை கட்டணும். அருமையானவரில் 2 காலம் கிடையாது, நான் இந்த காலேஜை கட்டணும். அவங்க அப்பாட்ட போகிறாங்க, அப்பா எனக்கு நீங்கள் வச்சிருக்கிற எல்லா சொத்துக்களையும் பிரித்து தாங்க, நான் மிஷினரி ஆண்டிகிட்ட கொடுத்து விடணும், அங்கே ஒரு காலேஜ் கட்டணும். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்டு வாங்குறாங்க. சாரா எல்லாத்தையும் சேர்த்து மிஷினரி ஏமி கார்மைக்கல் அம்மையார் மூலமாக கொடுத்து அனுப்பி பாளையங்கோட்டையில் சாரா ட்ரக்கர் என்று சொல்லி ஒரு கல்லூரி உருவாக்குற. அவங்க அப்பா பேர் தக்கர். பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகா இந்தியாவை பார்த்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த மகளை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய தியாகங்கள் என்னன்னு யோசித்து பாருங்கள். அந்த காலேஜில் படித்ததுனால இன்றைக்கி உலக அளவில் பெரிய பெரிய பொறுப்பில் நம்மளே பலர் இருக்கிறார்கள். பல பெண்கள் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறார்கள். கல்லூரி பேராசிரியர்களாக பிரின்சிபலாக இருக்காங்க. நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இப்படி மதுரமானவர்களை குடிக்கும்போது ஒன்றுமில்லாதவர்களுக்கு நம்முடைய பங்குகள் என்ன? ஒருவேளை ஒரு காலத்தில் நீங்கள் தீர்மானிச்சிருப்பீங்க, ஆனால் இன்னைக்கு தீர்மானங்களை மறந்துட்டோமே. நம்ம பிள்ளைகளுக்கு இந்த தரிசனங்களை கொடுக்குறோமான்னு சொல்லி சற்று யோசித்து பாருங்க. என் அன்புக்குரியவர்களே, லண்டன் மாநகரில் அருமையானவர்களே ஒரு மிஷினரி, அவர் பேர் ஜான் பேட்டன். அவர் ஒரு நாள் தன்னுடைய ஆலயத்தில் பெரிய உற்சாகத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கும் போது ஒரு மிஷினரி சத்தம் அவருடைய காதில் கேட்குது. மிலேச்சருக்கு மத்தியில், மனிதர்களை சாப்பிடுகிற மத்தியில் நீ மிஷினரியாக வரணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அருமையானவர்களே, அது புறப்பட்டு போகும்போது இந்த கோயில் எல்லாரும் அழுகிறாங்க. பார்த்துக்குங்க. ஒரு பெரியவர் அவரை பார்த்து சொல்கிறாரு, தம்பி உன் கைகளையும் கால்களையும் அந்த மிலேச்சர்கள் கடித்து சாப்பிடுகிறத என்னால் தாங்க முடியலையே தம்பின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அவர் ஜான் பேட்டன் எல்லாருக்கும் நன்றி சொல்லி சொல்கிறார், ஐயா என்னை மன்னித்து கொள்ளுங்கள், ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த ஜான் பேட்டன் இங்கிருந்தாலும் சாவான், அங்கே போனாலும் சாவான். இங்கே செத்தா மண்புழு சாப்பிடும், அங்கே செத்தா மிலேச்சர்கள் சாப்பிடுவாங்க, இங்கே செத்தா நல்ல ஒரு அடக்க ஆராதனை பண்ணுவீங்க, அங்கே அடக்க ஆராதனைலாம் இருக்காது என்று சொல்லி தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டு எனக்காய் ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, புறப்பட்டு போகிறாரு. அவர் அந்த தேசத்துக்குள்ளே போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாரு. அவருடைய முதிர் வயதில் அவர் சாகும்போது அங்கே இயேசுவுக்கு கீழ்ப்படியாதவர் ஒருவருமே கிடையாது. சங்கீதம் 2:8 எழுதியிருக்கு, என்னை கேளும் ஜாதிகளையும் உங்களுக்கு சொந்தமாய் தருவேன்,
பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இந்த வாக்கு பண்ணிய ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி யோசித்து பாருங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நிறைய உணவு இருக்குது, அது நல்லா சாப்பிடுவோம், அதில் எந்த தப்பும் கிடையாது. நல்ல வசதி இருக்குது, வசதிக்கேற்று நல்ல உடை உடுத்துவோம், நகைகளை அணிந்து கொள்ளுவோம், எந்த தவறும் கிடையாது. ஆனால் சாப்பாட்டை வீணாக்குறோமே, யோசித்து பாருங்க. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு காசாவில் ஒரு சாப்பாடு இல்லாமல் எத்தனை குழந்தைங்க பட்னியாக இருக்காங்க. டெய்லி 50 பேர் செத்தாங்க, 100 பேர் செத்தாங்கன்னு பேப்பரில் தகவல் வருது. நம்முடைய பொறுப்பு என்னன்னு யோசித்து பாருங்க. போஸ்மோனியாங்கிற நாட்டில் செத்து போனால் அந்த பாடி அடக்கம் பண்ண மாட்டாங்க, கூறு போட்டு கிராமங்களில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் அனுப்பிடுவாங்க. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம உலக நாடுகளில். என் அன்புக்கு அப்படி இருக்கும்போது ஒரு சாப்பாடை எப்படி உங்களால் வேஸ்ட் ஆக்க முடியும்னு யோசித்து பாருங்கள். என் அன்பானவரில், எந்த ஒரு விவசாயியும் எவ்வளோதான் மூடையாக அரிசியை கொண்டு வந்து வீட்டில் இறக்குனாலும் கீழே ஒரு நெல் விழுந்துட்டுனா குனிஞ்சு அதை எடுப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு நெல்லுடைய வேல்யூ என்னன்னு அவருக்கு தான் தெரியும், பார்த்துக்குங்க. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நம்ம வீணாக்குறவர்களை யோசித்து பாருங்களேன். இல்லை, எவ்வளோ வீணாக்குகிறோம். குடிச்சு எத்தனை லட்சங்கள், எத்தனை ஆயிரங்களை வீணாக்குறோம். நீங்கள் குடிக்கிற காசில் ஒரு கிராமத்தையே வாழ வைக்கலாமே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என் அன்பானவர்களே. அதனால் உங்கள் உடம்பு தான் கெடுது, இன்னொரு அதன் மூலம் வாழ்வு வர முடியுமே. எத்தனை போதைப் பொருட்களில் அருமையானவர்களே, வாலிப பிள்ளைங்க நடு ரோட்டில் நின்று இன்றைக்கி சிகரெட்டு குடிக்கிறாங்க. இல்லை, ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா ஏர்போர்ட்டில் பெண் பிள்ளைகளுக்குன்னு சிகரெட்டு குடிக்கிறதுன்னு தனியாக இடம் பார்த்துக்குங்க. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பணங்கள் மூலம் எத்தனை பேர் நம்ம வாழ வைக்க முடியும்? நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்குது என்பதற்காக மடம் போன போக்கில் அதை சீரழிக்கிறோமா? என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பொறுப்புள்ளவர்களாக வாழ்வோம். தேவை நிறைந்த ஒரு பெரிய நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பார்த்துக்குங்க. என் அன்பானவர்களே, நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதியிருக்கு, பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு பரிசுத்த நாள், விசாரப்படாதிருங்கள், கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதே உங்களுக்கு பலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என் அன்பானவர்களே, திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில், அந்த பகுதியில் தான் நான் பிறந்த நாட்களில் ஆண்களுக்கு மேல் சட்டை போடுறதுக்கு அனுமதி கிடையாது, பெண்களுக்கு ப்ளவுஸ் போடுறதுக்கு அனுமதி கிடையாது. அருமையானவர்களே, ரிங்கல் தோபேங்கிற மிஷினரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு ஒரு 13 வயது பிள்ளை வர்றாங்க. அந்த குழந்தைக்கு மேலாடை கிடையாது. மிஷினரியுடைய மனைவி வீட்டுக்குள்ளே போய் ஒரு கவுன் எடுத்து அந்த குழந்தையை போர்த்து விட்டுட்டாங்க. ஒரு பெரிய பிரச்சனையாயிருச்சு. கடைசியில் பத்மநாபபுரம் அரண்மனையில் அந்த மிஷினரி குடும்பத்துக்கு விசாரணை பார்த்துக்குங்க. விசாரணையில் இவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ஐயா, அந்த குழந்தை தேவனுடைய சாயல், அதை அருவருப்பான தோற்றத்தோடு பார்க்குறதற்கு கர்த்தர் விரும்ப மாட்டார். ஆதியில் ஆதாம் பாவம் செய்யும் போதே அவனுக்கு தோல் உடைய உடுத்தி அனுப்பி வைத்த கர்த்தர். ஆகவே அந்த குழந்தையுடைய நல்ல காரியங்கள் தான் செய்திருக்கிறோன்னு சொல்லும்போது, அவங்க செய்த தவறை ஒத்துக்கொள்ளாததுனால குதிரையில் அவங்க 2 பேரையும் கட்டி குதிரை வண்டியை ஓட விட்டு அவங்க சரீரம் ரோடெல்லாம் இழுத்துட்டு போகும்போது உடல்ல இருந்து ரத்தம்லாம் கொட்டிச்சு பார்த்துக்குங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாக்கோடு என்கிற தேவாலயத்தில் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்போது இந்த செய்தியை சொல்லும்போது சொன்னாங்க, ஐயா, ரிங்கல் தோபியுடைய சரீரம் இந்த ரோடு வழியாக தான் இழுத்து போகப்பட்டுச்சு, இங்கே தான் பத்மநாபபுரம் அரண்மனை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு அந்த வட்டாரத்தில் தெரு தெருவாக தேவனை ஆராதிக்கிற சபைகள் இருக்கிறது. நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மிஷினரியோட ரத்தம் எங்கெல்லாம் சிந்தப்பட்டுச்சோ அங்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் பார்த்துக்குங்க. எங்கெல்லாம் ஜபமும் தியாகமும் ஒன்றாக கரம் கோர்க்கிறதோ அந்த பூமியை நீங்கள் தோண்டி பாருங்கள், ஒரு பெரிய மலர்ச்சி இருக்கும் பார்த்துக்குங்க. அங்கே ஒரு சரித்திர மாற்றங்கள் இருக்கும் பார்த்துக்குங்க. என் அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்திலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கடன் இருக்குது. இதெல்லாம் எப்படி மாறும், என் பிரச்சனைகள்லாம் எப்படி தீரும்னு சொல்லி நிறைய நேரங்களில் போராடி நிறைய நேரங்களில் நம்பிக்கை இல்லாமல் புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே சாரிபாத் என்கிற ஒரு விதவையின் வீட்டிற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறார். அங்கே போனோன்னு கேட்குறாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்கிற தண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. அந்த அம்மா தண்ணி கொண்டு வர போகும்போது சொல்கிறாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் ரொட்டியும் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்க, 12வது வசனத்தில், அதற்கு அவள், பானையிலே 1 பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் மாத்திரமே என்னிடத்தில் இருக்கிறது, அதில் ஒரு அடையும் இல்லை,
உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் இதை சொல்லுகிறேன். இதோ நானும் உம்முடைய அடியானுக்கு கொடுத்த குமாரனும் அந்த அடையை சாப்பிட்டு செத்து போக எனக்கும் என் மகனுக்காக விறகு பொறுக்க நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த தாயார் சொல்லும்போது தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அம்மா அந்த ரொட்டியை எனக்கு கொண்டு வா. என் அன்பானவர்களே, வாஸ்து பாருங்க, சரித்திரத்தில் அந்த வீட்டில் அந்த நாட்டில் பஞ்சம் தீர் வரைக்கும் அந்த வீட்டில் எண்ணெயும் குறையலை, மாவும் குறையலை. பார்த்துக்குங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் வந்துடும்னா வீட்டில் இருக்கிற மாவு, வீட்டில் இருக்கிற அரிசி, வீட்டில் இருக்கிற எண்ணெய், கேஸ் சிலிண்டர் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 122:7 சொல்லிடுறாரு, உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருக்கிறதாக என்று சொல்லி அவர் வாழ்த்துகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் வரணும் இல்லையா? என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடமைகள், நம்முடைய பொறுப்புகளை நம்ம சரியாக செய்வோம். ஆண்டவர் வரும்போது வெறுங்கையோடு அல்ல, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்த அப்படின்பாரு. பார்த்துங்க, நம்ம பங்கு என்னன்னு யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, செகண்டராபாத்தில் எஸ்பிஜின்னு சொல்லி ஒரு தேவாலயம், அந்த தேவாலயத்தில் தேவனுடைய வார்த்தையை சொல்லிவிட்டு வெளியே வந்து நிற்கும்போது எல்லாரும் பைபிளில் காணிக்க வச்சுட்டு போகிறாங்க. அங்கே கீழே ஒரு அம்மா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற அம்மா, அண்ணா என்னுடைய காணிக்கை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா உனக்கு இதுதான் வயிற்று சாப்பாடு, நீ இதை கொண்டு போ, உன் காசையும் சேர்த்து நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி. இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ போட்டுக்கிடுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ சொல்கிற மிஷினரி ஊழியத்தில் எனக்கு ஒரு பங்கு வேண்டும், எனக்கு ஒரு பங்கு வேண்டும், எனக்கு ஒரு பங்கு வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, சாமானியர்கள் வெட்கப்பட்டு போகும்படி தேவன் சாதாரணமான மக்களை தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக பயன்படுத்துகிறார். ஒரு குஷ்டரோகிகளை பயன்படுத்தினார், சாரா என்ற ஒரு குஷ்டரோகியை பயன்படுத்தினார். என் அன்பானவர்களே, உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். கலங்காதிருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல தந்தையே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். இவைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இந்த குடும்பங்களிலே பலர் மிகப்பெரிய தேவையோட புலம்பிக் கொண்டிருக்கிறார்களே, இனி நான் என்ன செய்வேன்னு தவித்து கொண்டிருக்கிறார்களே, இந்த ஏழை தாயை போல கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெயும் அந்த வீட்டில் இருக்கு ஆண்டவரே, அதில் ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டு நானும் என் மகனும் சாக போகிறோன்னு சொல்லும்போது அந்த அடையை எனக்கு கொண்டு வான்னு சொல்லி தீர்க்கதரிசி கேட்டதுனா அந்த வீடே ஆசீர்வாதமாக இருந்தது போல இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்து பிள்ளைகள் எல்லாரும் வறுமை நீங்கி ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, வேதனை நீங்கி சுகமாக இருப்பார்களாக. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக, ஆமென். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதோடு கூட சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM கனரா பேங்க் அக்கௌண்ட் 12 00 35 54 94 90, ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. அருமையானவர்களே, உங்களுடைய தொலைபேசி எண் 9043 86755 94447375550.